உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்தில் எந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரமானது அப்படிங்கிறது 50 நல்லது 50 கெட்டது. அது என்ன 50 நல்லது? எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பொதுவாகவே சனி உங்களுக்கு யாருங்கிறத பொறுத்து தான் அவர் வக்கரமாகிறது எப்படிங்கிறத சொல்லணும். பொதுவாகவே பேசிக்காகவே நான் ஒரு வில்லன், ஏதோ வீட்டில் சொன்னாங்கங்கிறதுக்காக எல்லா பழக்கத்தையும் விட்டு நல்ல பையனாக மாறியிருக்கேன், இதுதான் கரெக்டு, அதான் உண்மை. அந்த மாதிரி பேசிக்காகவே சனி உங்களுக்கு வில்லன். உங்களுக்கு இந்த ஆள் பண்ண படுத்தின பாடெல்லாம் 1 இல்லை 2 இல்லை, அஷ்டம சனியாக இருந்து பெண்டெடுத்தார். இப்போ இவர் 10ஆம் இடத்துக்கு வந்தோடனே இந்த உலகமே கொண்டாடியது. என்ன கொண்டாடியது? சனி 10க்கு வந்துட்டார், பிராண்ட் ஆக போகிறீங்க. நான் கூட நிறையா சொன்னேன், நீங்கள் புஷ்பான்னு. இப்போ 10ஆம் இடத்தில் வருகின்ற சனி வக்கரமாயிட்டார், வேலை போய்டும் நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு பக்தி இன்ஃபோவை தாண்டி நிறையா சேனல்ஸை பார்க்குறீங்க, போட்டு குழப்பிக்கிறீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பக்தி இன்ஃபோ ஃபாலோ பண்ணுங்கள், என்ன ஃபாலோ பண்ணுங்கள், க்ளீனாக இருப்பீங்க. காரணம், 8குடையவன் வக்கரமானால் நல்லதுங்க, 8குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது ஜோதிட விதி. ஜோதிட விதியை கேட்டு செய்யுங்கள் எதாக இருந்தாலும். அந்த ஜோதிட விதிப்படி 8ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுவதால், அந்த வக்கரம் பெற்ற சனி என்ன பண்ணுறார்? 10ஆம் இடத்தில் இருப்பதால் 10ஐ வாரி வழங்குவார். என்ன பண்ணுவார்? தொழிலில் ஒரு மூலதனம் பண்ணுறதுக்கு 2 மிஷின் வாங்கினேன் சார், 4 மிஷின் ஆர்டர் கையில் வச்சுருக்கேன், மேற்கொண்டு 2 மிஷின் முதலீடு போட காசு இல்லை, இன்வெஸ்டர் இல்லை என்று வருத்தப்படும். இன்வெஸ்டர் தேடி வருவாங்க. உங்களுடைய தொழில் கரெக்டாக இருந்தால் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கெல்லாம் சேட்டலைட்டே அரேஞ்ச் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு சேட்டலைட்டில் பார்த்தேன். அந்த மாதிரி உங்களோட தொழில் கரெக்டாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் தானாக வரப்போகுது. ஸோ அப்போது 8ஆம் இடத்தை சேர்ந்த அந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, 10லே சனி பகவான் வக்கரம் பெறும்போது நிறைய அள்ளித்தருகிறார். அதனுடைய கெட்ட பலன்களை எல்லாம் குறைச்சிடுறார். தொழிலுக்காக வாங்கின பிஸ்னஸ் லோனு ஓடி எல்லாத்தையும் அடைப்பார், எல்லாத்தையும் அவரே க்ளோஸ் பண்ணிடுவார். பிஸ்னஸ் லோன்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், ஹெவி. சில பேர் அப்படியே மாறுதல், 5 மிஷின் வச்சுருப்பாங்க, 1 மிஷின் ஆர்டர் தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பெருசாக ஆரம்பிக்கிறது. இன்றைய இளைஞர்கள் பார்க்குறேன், ஒரு சலூன் கடை ஆரம்பிக்கிறதே 20 லட்சம்லாம் செலவு பண்ணுறீங்க. அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டெவலப்பாக தான் சம்பாதிக்கணும். முதல்ல நம்ம தாத்தா பாட்டி எப்படி பொழைச்சாங்கிறத பாருங்கள், அதே பாதி லேர்னிங் உங்களுக்கு வந்துடும். நம்ம இந்த இன்ஸ்டாவை திறந்து பிஸ்னஸ் பண்ணால் இப்படி தான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் 8குடையவன் வக்கரமாகும் பொழுது பொறுமையாக கால் வைக்கணும். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த தொழிலில் உங்களை ஒரு ரீச் கொண்டு போயிடுவார். ஒரு நாள் செலவே 2 லட்சம் 3 லட்சம் பண்ணுற மாதிரி உங்களை பெரிய ஆளாகிடுவார். அதே நேரத்தில் என்னமோ பாதி தப்புன்னு நீங்களே, அதாவது 10ங்கிறது மக்கள் தொடர்பு. மக்கள் தொடர்பு பணியில் இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தயவுசெய்து கம்முன்னு இருங்க. காரணம் என்னென்னா, 10ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது வார்த்தைகள் ஜாக்கிரதையா. சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்துருந்தேன், ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், சமுதாயம் எழுதுறதுக்கு சமூகம்னு எழுதிட்டார். வித்தியாசம் தெரில. நமக்கு தமிழும் நிறையா தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை நான் இதெல்லாம் ஒரு சமூகமா அப்படின்னு போட்டார். அது சமூகம்னு சொல்லக்கூடாது, சமுதாயம்னு சொல்லணும், அர்த்தம் வேற அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பதிவுலாம் அது மாதிரிலாம் நடந்தது. பேசும்பொழுது வார்த்தைகள் தெரிஞ்சால் பேசுங்க, தெரிலனா தெரிஞ்ச பாஷையில் பேசுறீங்க. உயர்தமிழில் பேசுகிறதா நினச்சி வேறு ஏதாவது பேசி வச்சிடாதீங்க. அப்போ 10ஆம் இடத்தில் சனி வரும்போது பொதுமக்களுடன் தொடர்பு கொள்வார். அண்ணன் இருக்கும் ஈகோகா கட்சியில் இருக்கின்ற இடத்திலே மாறக்கூடிய ஒரே மனோ தைரியம் வேணாம். அங்கே பாருங்கள், ஒருத்தர் சைக்கிளில் குறுக்க வருவார். அந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க. பப்ளிக்கில் பேசுகின்ற கட்சிக்காரர்களாகட்டும், மிதுனராசிக்காரர்கள் யாரெல்லாம் ஒரு விபி ஸ்தானத்தில் இருக்கீங்க, பேசிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் ஏறாத அண்ணனை டா போட்டு சொன்னேன், அது மாதிரிலாம் நடக்கும். ஜாக்கிரதையாக பேசுங்க. பேச்சு ரொம்ப முக்கியம். அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தரம் என்னென்னு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
பேச்சில் கவனம் செலுத்துங்கள், மற்றபடி சூப்பர். இவர்களுடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்ப பிரச்சனை நிச்சயம் சனி தீர்ப்பார். காரணம் என்னவென்றால் சனி இவர்களுடைய 4ஆம் இடமாகப்பட்ட ப்ரமோஷனை பார்க்கிறார், 7 பார்க்கிறார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆனவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, அண்டர்லைன், பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா டைவர்ஸ் முறைப்படி வாங்கி இருந்தால், மறுமணத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டா எல்லாம் டிஸ்க்ளைமர் போட்டுக்க வேண்டியிருக்கு, அப்போ உங்களுக்கு மறுமணம் நடக்கும். அடுத்ததாக சனி பகவானே 10ல் இருப்பதால் பெருஞ்சிருப்பு, குடும்ப ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். விட்டு போன வாழ்க்கையிலே வரலாம், ராம் இப்போ நீ எங்கே இருக்க, உன் பக்கத்தில் தான் இருக்கேன், அந்த மாதிரி அடடா உங்களுக்கிட்டே திரும்ப காதல்லாம் வரப்போகுது, நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. இந்த 6 மாதம் பேசும்போது ஜாக்கிரதை. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பார்? அதே சனி தான். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க, அல்லது குச்சனூர் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. சனி பகவானை நேரடியாக ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை பார்த்துட்டு வந்துருங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க திருநள்ளாறு போனால் நேராக நிற்கக்கூடாது, சைடில் நின்று தான் வழிபடணும். உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறேன், அவரை நேராக வழிபட முடிந்தவரை எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல சக மனிதனுக்கு உதவி செய்யுங்க, அதான் சனிக்கு பண்ணுற பெரிய நன்மை. அதை பண்ணுங்கள், அது நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. சனி வக்ர காலத்தில் இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பு? 100க்கு 95 மார்க் பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து, ஒரு அன்னதானமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் இந்த டிசம்பர் வரை தொடர்வதால் பாதி மாதம் இது பெண்ட் எடுத்தார் சார், ஜனவரியிலேருந்து இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் வரங்கிற மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். நீ என்ன தான் பண்ணுற பார்க்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமடைகிறார். டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். 2வது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரமடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும்போது கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும், அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும், கன்னிராசிக்காரர்களாகட்டும், மேஷம், மீனம், கும்பம், இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால், அல்லது நீங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால், பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க, அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க, இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போட்டு போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு, விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீல கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பழிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க, அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க. நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரியே செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பிரமாதம்.
சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்துல மக்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம், அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா, அதுக்குரிய கிரமமாக இது மாதிரி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கூடிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு பிரச்சனைகளை சொல்லி வெளிப்படுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன படிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேறொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.